ஒரு பெயினை எப்படி பார்க்குறோம், அதாவது பெயின் உள்ள பேஷண்ட்டை நாங்கள் எப்படி பார்க்குறோம். ஒரு சில பேஷண்ட்லாம் பெயின் பேஷண்ட் நை நைன்னு பேசுகிறாங்கன்னா அவங்க இந்த அளவு நை நை பாட்டிப்போம் டக்குன்னு அனுப்பின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம கிளினிக் ஸ்பெசிஃபிக்காக பெயினுக்காகவே டெவலப் ஆன கிளினிக். ஸோ நாங்கள் இருக்கோம், அவங்கள புரிஞ்சுக்கிறோம். அதாவது பெயின் ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள நல்லா பொறுமையாக உட்கார வச்சு ½ அன் ஹவர் 1 ஹவர் உட்கார வச்சு ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணி அந்த லெவலில் பண்ணுறனால மட்டுமே மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் இவ்வளோ சக்ஸஸும் மேஜிக்கும் நடந்துகிட்ருக்கு. அதாவது பேஷண்ட்டுக்கிட்ட பெயினை கிளியராக கேட்டு அவங்க எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுங்கிறத டீட்டெயில்டாக யோசித்து அனலைஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே வர்ற சக்ஸஸ் ரேட்டுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெயின் பேஷண்ட் வர்றாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். யாருமே டே 1 என்னோடய கிளினிக் வரமாட்டாங்க. இங்கே வர்றப்பவே நிறையா கிளினிக் போயிட்டு வர்றாங்க, அது வேறு, வெளியூர்லேருந்துலாம் வராங்க, அது பிரச்சனையே கிடையாது. பட் பொதுவாக ஒரு பேஷண்ட் மதுரையிலே இருக்காருன்னா டே 1 எங்கிட்ட இல்லை எந்த கிளினிக்கும் போக மாட்டார். ஏன்னா இப்போ ஒரு ஃபீவர் வருது, தாங்க முடியாது, சரியாக சமாளிக்கவே முடியாது, உடனே டே 1 டே 2 ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. ஆனால் பெயினை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பியரபிள். இப்போ கீழே விழுந்து எலும்பு உடஞ்சி ட்ராமா ஆச்சுன்னா இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். தே டெஃபினெட்லி நீட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். போவாங்க, பிளேட்டிங் பண்ணுறாங்க, ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் பெயினை பொறுத்த வரைக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள எக்கனாமிக் க்ரைசிஸில் கண்டிப்பாக வேலை பார்த்தே ஆகணும், போக முடியாது. ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் ஈவன் சொல்லவே மாட்டாங்க. என்னோடய பழைய வீடியோஸில் வந்து ஃபீமேல் ட்ரீட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. அது மாதிரி வலிச்சவுடனே யாரும் வரமாட்டாங்க. வலி வந்தால் கூட ஓல்டினே ஸ்ப்ரே அடிப்பாங்க, வீட்டிலே ஏதாவது கை வைத்தியம் பண்ணுவாங்க, ஒத்தரம் வைப்பாங்க, எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, அவங்க ஹாஸ்பிட்டல் வந்தவொடனே அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க, வலி ஒருத்தரை வச்சு விடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்களே. ஸோ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஒருத்தருக்கு இன்றைக்கி பெயின் வந்துச்சுன்னா ஹோல் ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகும். 2 நாள் நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் பெரிய லெவலில் துண்டு விழுகும். இதை யாருமே கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் நாங்கள் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் அப்படி கிடையாது. உங்கள் பிரச்சனையை எங்கள் பிரச்சனையாக கன்சிடர் பண்ணி உங்களை எவ்வளோ குவிக்காக சரி பண்ணி உங்கள் வேலைக்கு அனுப்ப முடியுமோ, தேட்ஸ் ஆர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினச்சி தான் வேலை பார்க்குறோம்.